ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். குட்டீஸ்க்குலாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. இனி என்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டை பயன்படுத்தி சிம்பிள் அட் த சேம் டைம் 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1 கப் சுகர் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பவுடர் பண்ண சுகரை வேறொரு கப்பில் சேர்த்து இதில் 1/4 சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். சேர்த்தா இந்த ரெசிபி வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியும். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேறொரு கிண்ணத்தில் 1/2 கப் மில்க் பவுடர், 1/4 கப் வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி வீட்டில் மலாய் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, பால் ஆடை, அதை கூட சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் 1 ஸ்பூன் சேர்த்து இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் மற்றும் பிஸ்தா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து கட்டர் பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஒரு ஸ்லைஸ் இது மாதிரி சிங்கிள் ஷேப்பாகவும் கட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே ஸ்லைஸில் இந்த மாதிரி 2 ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா வேறொரு பெரிய கிண்ணமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்ல பெரிய சைஸஸாக கிடைக்கும். நம்ம விருப்பம் தான் ஷேப் சைஸ் எல்லாமே. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரவுண்ட் ஷேப் பிரெட் ஸ்லைசஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பால் பவுடர், நட்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ் மில்க், இதெல்லாம் அதை வந்து தடவி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து அப்படியே வச்சு கவர் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கும் பண்ணலாம். இதுதான் முக்கியமான ஃபில்லிங். நல்லா திக்காகவே ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு நல்லா கவர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து சுகர் சிரப்பில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சுகர் சிரப்லாம் வடிச்சிட்டு எடுத்து வைங்க. பாருங்கள், எல்லோ கலர் நம்ம கலர் சேர்த்ததுனால எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இப்போ இதை வந்து அப்படியே சாப்பிட்றத விட மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் அப்படியே ரோல் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம விருப்பம்தான், நட்ஸு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். அதுக்கும் மேலே இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லையா, குட்டீஸ் கொடுக்குறதுனால செரி பழத்தை வச்சிடலாம். செரி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் ஸ்வீட் மேலே ரெட் கலர் செரி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. குட்டீஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள ஃபில்லிங்லாம். இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். சம்மர் வெக்கேஷனுக்கு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்க சூப்பரான ரெசிபி இது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க வீட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.